குட் மார்னிங். உங்களுக்கு என்ன வேணும்? மாமனார காணமா? மாமியார காணாமா? பொண்டாட்டிய காணமா? புருஷனை காணாமா? ஓ, புருஷனா நீங்க தான் இருப்பீங்க. சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்போ காதலியை தேடி கண்டுபிடிக்கணுமா? சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். சிகரெட் வேணுமா? இல்ல சார். தீப்பெட்டி வேணுமா? இல்லங்க. என்னப்பா அது? சிகரெட்டும் இல்லாம தீப்பெட்டியும் இல்லாம எப்படி செயின் ஸ்மோக்கர்? நான் செயின் ஸ்மோக்கரா இருக்கிறதுனால கேன்சர் வந்துருச்சா? எனக்கு இல்லங்க கேன்சர், எங்க மாமாவுக்கு. என்னங்க இது? இவரு சிகரெட் குடிச்சா இவர் மாமனாருக்கு கேன்சர் வருதாமே? ஆச்சரியமா இல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொம்பளை தானே புள்ள படுறாங்க, ஆம்பளையா புள்ள படுறாங்க. ஆமாங்க. வாயில எதுல போய் பிடிச்சோம் பாத்தியா? You are correct. சார், ஓ, நீங்க பேச விடுறீங்களா? தாராளமா பேசுங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் சார். அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா தாலி வேணுங்கிறாங்களா? அது இல்ல சார். தள்ளிட்டு போகணும்னு சொல்றாங்களா? கூட்டிட்டு ஓட வேண்டியதானே? நாங்களே அப்படி ஓடி வந்தவங்க தான். நம்ம கதையில போய் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டேன். வாய மூடு. தம்பி, வாயை திறந்து சொல்லுப்பா. சார், இந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னா எங்க மாமா 15 நாளைக்குள்ள சாகணுமா? சார், 5 பேருக்கு ஏற்பாடு பண்ணு. 3 துப்பாக்கி 2 கத்தி. என்ன சார் கதையை மாத்திட்டீங்க? அப்படியே நெரிச்சிடுவேன். வாய பொத்திட்டு இருக்கறியா? விவரமா விசாரிக்க முடியும். போன வாரம் அப்படித்தான் பூட்ஸ் ட்ரெயின்ல கொள்ளையடிக்கிறான்னு சொன்னாங்க. அதை சரியா விசாரிக்காதனால நம்ம பூட்ஸ் கடையில போய் நின்னோம். அப்படி ஆயிடக்கூடாதுல்ல. நீங்க சொல்லுங்க தம்பி. விவரம் எல்லாம் அவர் சொல்லுவாரு, நீ வாய மூடிட்டு சொல்லுங்க தம்பி. சார், நான் ஒரு செயின் ஸ்மோக்கர். எங்க மாமா நான் 15 நாளைக்குள்ள அந்த பழக்கத்தை விடணும்னு சொல்றாரு. அப்பதான் அவர் பொண்ணை நான் கட்டிக்க முடியும். எனக்கு உங்க ஹெல்ப் கொஞ்சம் தேவை. ரொம்ப கஷ்டமாச்சுப்பா. ரொம்ப செலவாகுமேப்பா. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. 10,000? 10,000 அட்வான்ஸா வச்சுக்கங்க. இந்த பழக்கத்தை நான் விடுறதுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் ப்ளீஸ். சரி, நாங்க இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடறோம். ஆனா 3 கண்டிஷன். நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், எது வேணாலும் பண்ணுவோம், எப்ப வேணாலும் பண்ணுவோம். நீ இடையில புகுந்து என்ன ஏதுன்னு கேட்க கூடாது. ஓகே? ஓகே. இப்போ நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன். 15 நாளைக்குள்ள நான் சிகரெட் பிடிக்கிறத நீங்க தடுக்கணும். அதை மீறி நான் ஒரு சிகரெட் பிடிச்சா கூட நமக்குள்ள இருக்க ஒப்பந்தம் முறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த பணத்தை வட்டியோட நீங்க திருப்பி தரணும். ஓகே? என்னது பயங்கரமா இருக்கு? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விளையாட்டுத்தனமா இருந்துடாதீங்க. ஓகே. என்னால முடியாது எதுவுமே கிடையாது. கவலையே படாத. ஆமா, பொண்ணுக்கு சுமாரா எவ்வளவு சொத்து இருக்கும்? ஏதோ கொஞ்சம் இருக்கு. என்ன, ஒரு 2 லட்சம் 3 லட்சம்? சும்மா 10 கோடி இருக்கும். 10 கோடியா? பாய்ஸ், கம் ஆன். டெல்லி செக் பண்ணு. நோ சிகரெட். நோ சிகரெட்? எஸ், ஐ அம் கமிங். டெல்லி எங்கே இரு? ஃபாலோ மீ. நானா? பாய்ஸ், பாய்ஸ், கம் ஆன். கோ மேன். சார், சிகரெட் ஒண்ணு இல்ல சார். எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, சிகரெட் ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்ல சார். ஓகே பாய்ஸ், கேர்ஃபுல். யார்பா கடையில ஒரு பாக்கெட் சிகரெட் கொடு. என்னது சிகரெட்டா? என்ன வேணும்? ஒரு பாக்கெட் ஜாயிண்ட் பிளேஸ் சிகரெட் கொடுங்கம்மா. இவ்வளவுதானா? நான் வேற என்னமோ ஏதோ நினைச்சேன். பையா மன்னாரு, என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? நான் யார் தெரியுமா? ஆடு திருடன கள்ளனுக்கு ஆக்கி போட்ட கள்ளி ஆக்கும். என்னை யாரும் ஏமாத்த முடியாது.
ஐசலக்கா கம்மு அம்மிக்கு போட்ட கும்மு நானா வேற ஆள பாரியா? ஏமா இப்ப நான் உன்னை என்ன கேட்டேன்? சிகரெட் தானே கேட்டேன். சிகரெட் நானு குடிப்பேன், நீங்க வாங்கி பிடிப்பேன். என்ன கிண்டலா? கடை இருக்கு, சிகரெட் இருக்கு, என்கிட்ட காசு இருக்கு. கேட்டா இல்லன்ற பின்ன எது கடை வச்சிருக்கிற? நீ மச்சான், நீ வருவேன்னுதான் நான் கடையை திறந்து வச்சிருக்கேன். பாவியா? இப்ப நீ தரையா இல்லையா? இப்ப நீ போறியா இல்லையா? இப்ப நீ தரல, நான் ஏறி குதிச்சிய. பிஞ்சு போகும் பிஞ்சு மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. இப்ப நான் என்னமா சொல்லிட்டேன்? ஏன் இப்படி கத்துற? சிகரெட் இல்லைனா நீ போக வேண்டியதானே? அதான் ஏன்னு கேட்டேன். கொஞ்சம் இரு, இந்த பாரு முகரக்கட்டை பாரு. இவர் ஒரு மனநோயாளி. இவருக்கு சிகரெட் கொடுப்பவர் ஆணாக இருந்தால் அடிப்பார், பெண்ணாக இருந்தால் கடிப்பார். இந்த பாரு, நீ சிகரெட் குடிக்க கூடாது, பைத்தியம் மாதிரி வேணும் இதுல போட்டிருக்கு. நான் சிகரெட் குடுக்க, நீ அதை பிடிக்க, அப்புறம் இங்க வந்து என்ன? ஏமா பொண்ணு, வாலிப விருந்து இருக்கு. உங்களுக்கு இல்லாத விருந்தா? கொஞ்சம் இருங்க, இந்த பைத்தியம் போட்டு. என்ன மறைச்சுட்டே போற? இந்த பக்கம் தலை காட்ட மாட்டேன். இருங்க வருவார். என்ன தொடாமையா வச்சிருக்கீங்க? சூடா சாப்பிட்டா தான் டேஸ்ட், இல்லைன்னா வேஸ்ட். சாப்பிடுங்க. பேசப்பட மாட்டானுங்கடே. என்ன சார் வேணும்? ஒரு பாக்கெட் சிகரெட். சாரி, ஒரு கப் காஃபி, ஒரு பாக்கெட் சிகரெட். சிகரெட்டா? வெளியில தான் வாங்கணும். துட்டு பட்டுங்க சார். சார், ஒரு கப் சிகரெட், ஒரு பாக்கெட் டீ, அவ்வளவுதானே? டீ இல்ல சார், சாராயம். காஃபியா? காஃபி. ஓகே. யோ, இங்க வாயா. நீ டோன்ட் வரி சார். யோ, என்னையா இது? ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு நேரம் 8:16:20. சிகரெட் பழக்கத்தை நீங்கள் அடியோடு விட்டுவிட வேண்டுமா? இதோ சில குறுக்கு வழிகள். ஹலோ சார், குட் மார்னிங் சார். நான் சிகரெட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். டிவில கூட பாத்துருப்பீங்களே. ஐ அம் a cigarette smoker. போடா, முஞ்ச பாரு.
Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning. Good morning. Huh? மிஸ் ஜெயந்தி, அங்க 2 பேர் சிகரெட் பிடிக்கிறாங்களே, ரமேஷ் சுப்பிரமணியம் தானே? ஆமா சார். அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆர்டரை டைப் பண்ணி என் டேபிள் கொண்டு வரீங்க இப்போ. குட் மார்னிங் சார். எங்களை ஏன் சார் திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க? ஆமா, இப்போ அதுக்கு என்ன? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நாங்க ஒன்றும் தப்பு பண்ணலையா சார்? வழக்கமா ஆபீஸ் லேட்டா வர நாங்க இன்னைக்கு கரெக்டா வந்துட்டோமே சார். சார், டைபிஸ்ட் கிட்ட வழக்கமா 1 மணி நேரம் பேசுவோம் சார். அது கூட நாங்க இன்னைக்கு பேசல சார். வழக்கமா ஆபீஸ் வந்த உடனே போன் எடுத்து எல்லா சொந்தக்காரங்க கிட்டயும் எஸ்டேட்ல பேசுவேன் சார். இன்னைக்கு அதோட பேசலையா சார்? ஷட் அப். நீங்க இப்ப சிகரெட் பிடிச்சீங்களா இல்லையா? ஆமா சார். அதுக்கு தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சிகரெட் பிடிக்கிறது தப்பா சார்? இது வரைக்கும் தப்புன்னு சொல்லியே சார். சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நேத்து கூட சொல்லலையே சார். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் சொல்லுவேன். சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். எனக்கு இப்பதான் கல்யாணமே ஆச்சு. இந்த வயசுல கல்யாணமா? நான் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு பேத்தி இருக்கு சார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தாத்தா தாத்தா எல்லாருக்கும் பாட்டி இருக்காங்க, எனக்கு தான் பாட்டியே இல்லைன்னு ஓன்னு அழுதுச்சா, அது ஒரு பாட்டி வேணும் இல்லையா? அதுக்காக தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ சார், எனக்கு 8 பிள்ளைங்க சார். வேற வேலையே செய்யறது இல்ல சார். 8 பிள்ளைங்களா? ஆமா சார். உங்களெல்லாம் நாடு கட்டணையா சார்? இனிமே எந்த இடத்துலயும் சிகரெட் பிடிக்க மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சரி சரி போங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். என்னையா இந்த ஆளு பைத்தியக்கார மாதிரி பேசுறான்? மாதிரி என்ன, பைத்தியமே தான். கையடியா. சந்தோஷமா? மூஞ்ச பாரு, வாயா.